தமிழ்நாட்டுடைய தேர்தல் கிழமை இப்ப மாறிடுச்சு. தமிழ்நாட்டுடைய தேர்தல் கிழமை அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்திருக்கு. எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற என்ன ஓட்டம், என்ன அலைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர் மத்தியில் வயசு வரம்பு இன்றி எல்லோருடைய எண்ணங்களும் இதுவாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் எண்ணங்களும் பேச்சு பொருளாகவும் எடப்பாடியார் ஆள வேண்டும், திமுக வீட்டுக்கு போக வேண்டும் எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆகவே பிரகாசமாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பு. அதாவது தோல்வி பயத்தில் தோல்வி ஜுரத்தில் திமுக தலைவர்கள் எடப்பாடியை பார்த்து கோப கணைகளை வீசுகிறார்கள், அதை வேகமாக வீசுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து மக்கள் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள். எடப்பாடியார் பொறுமையாக காய்களை நகர்த்தி வருகிறார். அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் அவர் அதற்கு பதிலடி தக்க முறையில் கொடுக்கிறார். அவ்வளவுதான். எங்களுடைய தேர்தல் அறிக்கை நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இல்லாத மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கொள்கை. திமுக ஆட்சியில் மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். சட்ட ஒழுங்கு சரியில்லை, கல்லூரிக்கு முன்பாகவே கஞ்சா வைக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியோர் வரை பாலியல் பலாத்காரப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இதற்காக அதிமுக குரல் கொடுத்தது மட்டுமல்ல, தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, ஒரு அற்புதமான ஆட்சியை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றியை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். ஐசி வார்டுக்கு அதிமுக போகுதா தேமுதிக போதான்னு சொல்லி தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே தெரியும். அதிமுக கட்சியை அழிப்பதற்கு கலைஞரே முயற்சி செய்தாரு, நடக்கவே இல்லை. கலைஞர் செய்யாத அவரை விட ராஜேந்திரன் யாரும் கிடையாது. அவராலவே அதிமுக அழிக்க முடியல. அதிமுக வயசு 53. இது பிடரி நரம்பு ஓட்டப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் நிரம்பிய இயக்கம் அதிமுக. எடப்பாடி பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர் இன்னைக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த எங்களுக்கு ஐசியூல போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணிக்கு தேமுதிக தான் அமையும். இது மாதிரி சொன்ன பல பேர் இல்லாம போயிருக்காங்க. அதிமுக இருக்காது, அதிமுக தேர்தலோட முடிஞ்சிரும். 80லேயே தலைவர் எம்ஜிஆர் சொன்னாங்க, 80 தேர்தலுக்கு போய் அதிமுக இருக்காது, நடிகருடைய கட்சி 4 மாதம் தாங்காதன்னு சொன்னாங்க. அதுக்கு மாதிரி எடப்பாடியார் கட்சி ஆட்சி அமைச்ச உடனே, அம்மாவுடைய மறைவுக்கு முன்பு ஆட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவரை சொன்னாங்க, இந்த கட்சி நிற்குமா, 2 அமாவாசை தாண்டுமா, 3 அமாவாசை தாண்டுமானாங்க. 4.5 வருஷம் அற்புதமான ஆட்சியை நடத்தி வரலாற்று சாதனை படைத்த முதலமைச்சராக பெயர் எடுத்தவர் தான் எடப்பாடியார். ஆகவே எங்கள் இயக்கம் அழிஞ்சுவோம் சொல்றவங்களுடைய அரசியல் வாழ்க்கை தான் முடிஞ்சு போகும். தனித்து நிற்கின்ற தாவேக்காருடைய அந்த பரிதாப நிலைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதற்கான முகாந்திரத்தை, அதற்கான வழிமுறையை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டார்கள். மெஜாரிட்டி பலத்தோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி பலத்தை பெறும். எடப்பாடியார் முதலமைச்சராக வலுவாக அமர்வார். சிவகாசி தொகுதியுடைய வரவேற்பை பத்திரிகையாளர்களாகிய மீடியாக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். சென்ற இடமெல்லாம் எல்லா சமுதாய மக்களும் எங்களை அரவணைத்து ஆரவாரம் கொடுத்து வரவேற்கிறார்கள். செல்கின்ற இடமெல்லாம் எங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரமும் அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. நன்றி சார், நன்றி சார்.